நாட்டு சர்க்கரை தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்யற இந்த பால் கொழுக்கட்டை சூப்பர்பா இருக்குங்க. சுக்கு ஏலக்காவோட ஃபிளேவர் இதுல தூக்கலா இருந்து சாப்பிடறதுக்கே அவ்வளோ அருமையா இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இடியாப்பத்துக்கு எப்படி மாவு பிசைறீங்களோ அதே பக்குவத்துல பிசைஞ்சு எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்ல உருட்டி எடுத்துக்கோங்க. 2ஆம் தேங்காய் பாலோட இன்னைக்கு நான் உப்பும் நாட்டு சர்க்கரையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது நல்லா கொதி விட்ட பிறகு உருட்டி வச்ச எல்லா உருண்டைகளையும் இதுல ஆட் பண்றேங்க. 15 மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேம்ல குக் ஆனாலே உருண்டைகள் எல்லாம் யூனிஃபார்மா குக் ஆயிரும். முதல் தேங்காய் பால் போடுறதுக்கு முன்னாடி சுக்கும் ஏலக்காய் நுணுக்கின பொடியும் நீங்க போடுங்க. அது அவ்வளோ அரோமேட்டிக்கா இருக்கும். கடைசியில முதல் தேங்காய் பாலை நீங்க ஆட் பண்ணி ஒரு 2 to 3 நிமிஷம் கொதி விட்டு நீங்க இறக்குனாலே சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தண்ணி மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் அரிசி மாவை கொஞ்சம் அதுல ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப கன்சிஸ்டன்சி உங்களுக்கு திக்னஸா கிடைக்குங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க